அப்போ விஜய் சாந்திக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான். அதாவது தெலுங்கு டு தமிழ். ஒரிஜினல் இது வந்து அவங்களே தான் பேசுவாங்க. அப்போ வந்து ஒரு காலம் வந்து டப்பிங் பிக்சர்ஸ்ங்க வந்து சூப்பர் டூப்பரா ஓடின காலங்கள் இது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாந்தி மூவி தான் நிறைய வரும். ஏன்னா ஃபைட் அந்த இது. அப்போ வந்து விஜய் சாந்திக்கு பேசுறதுக்காக இதுல நம்ம விஜயா கார்டன் அங்க வந்து நான் சார் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன். சார் என்னோடது 9 to 1 என்ன 2 to 6 வந்து நான் ஏவிஎம் கார்டன் போகணும் சார் அப்படின்னா, சரிம்மா நீ வந்துரு அப்படின்ட்டாரு. நானும் அப்பெல்லாம் வந்து 2 நாள்லயே வந்து படத்தை முடிச்சிடுவேம்மா நான் டப்பிங் படத்தை. அதிகப்படியா போச்சுன்னா 3 நாள். அதாவது 3 நாள்ன்றது ஃபுல் டே கிடையாது. 9 to 1 9 to 1 9 to 1 அப்படி. அப்போ வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேவை வந்து பூஜை எல்லாம் போட்டு கேஷ் கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ ஒரு பேமெண்ட் நம்ம பேசுறோம்னா அதுல பாதி பேமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே கவர்ல போட்டு கேஷ். அந்த கேஷ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுடாமா. இப்ப எல்லாம் ஜிபேன்றாங்க, டிரான்ஸ்ஃபர்ன்றாங்க. ஆமா என்ன பண்றது. அதனால அப்ப வந்து பாதி பேமெண்ட் கொடுத்துருவாங்க. அது நான் வாங்கிட்டேன், பூஜையில வாங்கிட்டேன். சோ சரி சார் நான் வந்துடுறேன், 9 to 1 நம்ம முடிச்சிடலாம் சார். அன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு ஜெகநாதன் அவர் மிகப்பெரிய இயக்குனர். அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்றாரு. அம்மா இந்த மாதிரி நாளைக்கு என்னடா ஒர்க்குன்னாரு. சார் இந்த மாதிரி விஜய் சாந்திக்கு டப்பிங் பேசுறேன் சார், நாளைக்கு டப்பிங் படம் சார் அப்படின்னா. ஐயோ எனக்கு அது தெரியாது, நாளைக்கு பெரியவரோட ஷூட்டிங்கு. அந்த கேரக்டரை பத்தி பர்டிகுலரா வேற கேட்டாரு பெரியவரு. யார் பண்ண போறாங்க, என்ன வந்து அங்க டென்ஷன் ஆக்கிடாதீங்க, சொதப்பிடாதீங்க, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எங்களை வந்து திட்டி தீர்த்துட்டாரு. அதனால நீதாம்மா பண்ணணும், நீ